வாழ்க்கையில கஷ்டமா, வாழ்க்கையில பிரச்சனையா, என்ன செய்யுங்க? முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். எத்தனை வருஷம் பிரச்சனை? 20 வருஷம், 20 இயர்ஸ். கல்யாணமாகி நல்லா குடும்பத்தோட வாழலாம்னு நினைச்சா ஆரம்பத்திலேயே பிரச்சனை. 20 வருஷம் ஓடுது. எப்படி இருக்கும் வாழ்க்கை? கசந்து போச்சு. இப்பதான் உணர்வு என்ன செய்யறாங்க? கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஆக தேவ பிள்ளையே, 20 வருஷம் கஷ்டப்படணுன்ற அவசியம் இல்லை. உடனே திருந்தி உடனே ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டால் நம்முடைய முறையிடலின் சத்தத்தை அவர் கேட்டு உடனடியாக இறங்கி நமக்கு பதிலை கொடுப்பார். அல்லேலூயா. வாழ்க்கையில கஷ்டமா, குடும்பத்துல கஷ்டமா, என்ன செய்யுங்க? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் வழிகளை காண்பிப்பார். ஆண்டவர் பாதைகளை காண்பிப்பார். சும்மா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. முன்னேறி செல்லுங்கள். வாழ்க்கையில தொண்டை கட்டிக்கிச்சுன்னு படுத்திருந்தா பிரசங்கம் பண்ண முடியுமா? சொல்லுங்க. அல்லேலூயா. முன்னேறணும், செயல்படணும், உழைக்கணும், வெற்றி பெற முடியும். முடங்கி படுத்தால் ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. முடியாதுன்ற வார்த்தை முட்டாளின் அகராதியில தான் இருக்கும். அல்லேலூயா. முடியாதுன்னு சொல்றவன் யாரு? முட்டாள். அவன் வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. ஆக நம்ம உழைக்கணும், முன்னேறணும், வெற்றி பெறணும், கிரீடம் சூட்டப்படணும். அல்லேலூயா. ஆக ஒவ்வொருவர் என்ன செய்யணுங்க? செயல்பட வேண்டும். ஆக இஸ்ரவேல் ஜனங்க 20 வருஷம் கஷ்டம். சத்துரு கொடுமையாய் ஒடுக்கினான். இவர் என்ன செய்யறாங்க? முறையிடுகிறார்கள், செபிக்கிறார்கள். கர்த்தாவே இறங்கும் என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. அது வரைக்கும் அங்கதான் இருந்தாங்க. யார் இருந்தா? தெபோரால், பாராக் எல்லாம் அங்கதான் இருந்தாங்க. ஆனா என்னைக்கு ஜெபிச்சார்கள் அன்னைக்குதான் அவங்களை எழுப்புறாரு. அல்லேலூயா. உங்களுக்குள்ள தெபோராக்கள் இருப்பாங்க, பாராக்குகள் இருப்பாங்க. அல்லேலூயா. அவங்க எழும்பணும்னு என்ன செய்யணும்? We must pray unto God. அல்லேலூயா. வெற்றி பெற வேண்டுமானால் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கணும். சும்மா மந்திரத்துல மாங்க விழுகாது. அல்லேலூயா. வேலைக்கு போகாம சம்பளம் வராது. பிரசங்கம் பண்ணாம காணிக்க வராது. அல்லேலூயா. ஆமென். உழைக்களத்துல வந்து நிக்கணும். ஆமென். எங்க வரணும்? ஸ்பாட்டுக்கு வரணும், ஜெபிக்கணும், போராடணும். அப்பதான் கூலி கிடைக்கும். கூப்பிட்டார்கள். ஆண்டவர் யார் எழுப்புனாருங்க? தெபோரால், பாராக் 2 பேரை எழுப்புனாங்க.